காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு புதுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா விலாகும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விலாகும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன மாதிரியான சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் குக் பண்ணி தான் எல்லாமே பண்ணேன். 24 ஹவர்ஸும் முட்டையை பேஸ் பண்ணி ஃபுட்டு பண்ணேன். கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் இப்படி தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி 24 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லன்ச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டின்னரு, இது 4 வேலையும் முட்டையை வச்சு பேஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் நான் போடுறேன். மறக்காமல் நீங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு நான் சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லாமே எஃபர்ட் எடுத்து போட்டு தான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில். ஓகேவா? வாங்க போகலாம். மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, ககீனா அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா, எண்ணெய் ஊற்றிட்டு ஆக்டர் அதித்தி இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க கலாட்டா மீடியாவில் இது பண்ணும்போது. அதில் இந்த ரெசிபி எடுத்தேன் நான். அதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கணும். இதை இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. சரி சேலஞ்சாக எடுத்துருக்கோம், ட்ரை பண்ணுவோம். நல்லா இல்லைன்னா சொல்லிவிடுவோம். அப்படியே இந்த ரெசிபியோட பாசிட்டிவையும் சொல்லுவோம், நெகட்டிவும் சொல்லுவோம் நம்ம ஆனஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். போட்டுட்டேன், வெங்காயம் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஏன்னா டக்கு டக்குன்னு பார்க்கணும்ல, நீங்களும் போர் அடிச்சிடக்கூடாதுல்ல. ஒரு சில்லி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அப்படியே சால்ட் ட்ரை பண்ணிக்கணும். இதில் நம்ம மோஸ்ட்லி அவங்க சொன்ன மாதிரி 4-5 எக்கு போட்டு பண்ணுறத விட ஒருத்தருக்கு பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கு போட்டு பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சட்னி இதுக்கெல்லாம் பதிலாக இது பண்ணலாம் போல், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா சால்ட்டை போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், 3 எக்கு ஊற்ற சொன்னாங்க. நான் ஒரு எக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேஸ்ட் மாதிரி போடணும். அதுக்கு பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ரெட் சில்லி போட சொன்னாங்க. நான் அவசரப்பட்டு வீட்டு மிளகாத்தூளை போட்டுட்டேங்க. ரெட் சில்லி போட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அதை மேலே வச்சிடணுமா, அந்த எக்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவணுமா. தூவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வேக விட சொல்கிறாங்க. நான் முட்டையை உடச்சிட்டேன். ஆஃப் பாயில் போடுற மாதிரி அந்த கரு உடையக்கூடாதான். அது உடையாமல் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குமா. எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டேன் நான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே போடுங்க. இதை போட்டுட்டு அது லைட்டாக ஓரங்க மட்டும் எடுத்து விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுடுங்க. போட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கஹீனா. இது ஆக்ட்ரஸ் அதித்தி சொன்னதுனால நம்ம இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் பாருங்கள், இதை நான் சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு தோசையை போட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். மார்னிங் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இதை பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு பயங்கர ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுறோம் வீட்லேயே. அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கூட நல்ல யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னை நானே இது பண்ணிக்க மாட்டேன். இது ஒரு சேலஞ்சாக எடுக்கணுன்ட்டு இது மட்டும் தான் எனக்கு மைண்ட் செட்டு. அப்புறம் பார்த்தா ரெசிபியும் போடலாம் அப்படின்ட்டு தான். நெக்ஸ்ட் மதியம் லஞ்சுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியை போட்டு வதக்கிட்டேன். சால்ட் ட்ரை பண்ணி உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா தக்காளியை போட்டு வதக்கிட்டேன். தக்காளி போட்டு வதக்கின பிறகு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இல்லையா, அப்போ தான் மதியத்துக்கு ரைஸ்க்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா வதக்கி விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா எக்கு ஆம்லேட் பிரியாணி அதுதான் பார்த்துருந்தேன் யூடியூப்பில். ரெசிபி எல்லாமே யூடியூப்பில் தான் இருந்தேங்க பிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதை செய்யணுன்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு பாருங்கள், என்னோடய ட்ரைபாடும் எனக்கு சரியில்லை, வாய்ஸ் ஓவரும் எனக்கு தர தெரியல. கேட்கலாம், என்னம்மா நீ இப்படி உன்னையே உன்னை திட்டிகிட்டு இருக்கேன்னா, ஆமாம், ஏன்னா இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறது காரணம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அதனால தான் இதை நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வேறு மாதிரி முடிச்சிட்ருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா பிரிஞ்சி மசாலா 1, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிரை ஊற்றி வதக்கிட்டு
இதுவும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டுட்டேன். அரிசி வந்து 1 கப் எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி வைக்கணும். நார்மல் அரிசி நான் எடுத்தேன், பொன்னி அரிசி. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1½ கப் தண்ணியே போதுமானது 1 கப்புக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சால்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்தேன் இடையில. பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணணும், கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு ஒரு கொதி வரணும். அது பாருங்கள் நல்லா கலந்துட்டு 50% வெந்திருக்கணும் சாப்பாடு. 70% வெந்திருக்கக்கூடாது. 50% வெந்தால் போதும். என்ன பண்ணோன்னா வெந்துட்ட பிறகு அதை எடுத்து இது பாருங்கள் இந்த மாதிரி வருதா, இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். நார்மல் ஆம்லேட் போடுற மாதிரி எடுத்து ஊற்றிக்கணும். முட்டை தொக்குலாம் வைக்கிறோம்ல அதே கான்செப்ட் தான், ஆனால் ஆம்லேட் வரணும் மேலே. வந்த பிறகு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். லைட்டாக வெந்தோம்னா குக்கரில் விசில் எப்போ போடணுன்னா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு போடணும். போட்டு 2 விசில் விட்டுட்டு இது இந்த மாதிரி இது இருக்கும். எடுத்திங்கன்னா பாருங்கள் ஆம்லேட் தனியாக வரும், ரைஸ் தனியாக வரும். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்துச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். ஒரு ஆஃப் பாயிலும் இல்லாமல் ஆம்லேட்டும் இல்லாமல் என்னமோ ஒரு கணக்கில் போட்டு விட்டுருந்தேன். ஈவினிங் ஒர்க் அவ்வளோதான் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டேன், சூடாக இருந்தது. ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தோசை மாவை ஊற்றிட்டு ஆம்லெட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, தோசை மாவில் இட்லி தோசைக்கு ஊற்றுற மாதிரி முட்டை தோசை மாதிரி ஊற்றிட்டு, அதில் வந்து கேப்சிகம் ஆனியன் எல்லாம் போட்டு வதக்கி அப்படியே போட்டு உருட்டிட்டேன். ரோல் மாதிரி உருட்டி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். இது கூட வந்து காலையில் வச்சு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து இந்த மாதிரி கொடுத்தேன். அதுக்காண்டி இப்போ இதில் வந்து நீங்கள் நார்மல் சட்னி, தேங்காய் சட்னி வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். புதினா சட்னினா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி ரோலுக்கு. நீங்கள் இந்த மாதிரி விலாகுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா நான் இதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சொதுப்பிருச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நல்லபடியாக விலாகை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.